பார்த்து கோட்டால படிச்சுதான் ஏடா செய்யறாமா நான் ஆயிட்டேன். ஐயோ யாரா புடிச்சவன பார்த்து இருக்கிற ஊருக்காரங்க வைத்தா சென்னை காமியாச்சு இவன் சேட்டி பகிட்ட மாதிரி பல்ல வச்சுக்கிட்டு இவன் நம்மள பல்ல மூடுறான்றா. நான் ஐதப்படியில நுழையும் போது இந்த முனியா கணேசன் வெங்கடேசன் பாக்க வச்சா அந்த 6 பேர் 7 பேர் என்னடி பண்ண சொல்றேன் நான் தாண்டா பையன் உடம்பு கட்டுறணும். ஆனா நுட்டேன் பாத்துட்டு நம்ம எம்எல்ஏ விருத்தாசலம் தொகுதி ராதாகிருஷ்ணன் கூட என்னடி பண்ண சொல்றேன்னாரு. நான் தாண்டா பையன் உடம்பு கட்டுறணும். ஆனா நுட்டான் யாரா புண்ண ஏ அஞ்சாறு பேரும் வேப்பூர் லாட்ஜில கூட்டிட்டு போய் உன்னைய டாப்பா போட்டு விட்டு இவனோட லைட் ஆஃப் பண்ணி விட்டு உன்னைய பார்த்து நீ ஒரே ஒரு சிரிப்பு சிரிச்சா இப்படி
விடியால 5 மணிக்கு லைட் போட்டா நீ நிக்க வேண்டியது அவனுக்கு பூரா பாடம் கிளம்பு. பதமான கம்பெனி நம்ம ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ சரி இந்த ஐதப்பட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது இந்த கண்ணாடி இல்லாத வண்டியில என்னை ஏற்றி விட்டுட்டாரு. மேல ஏறி தலை கட்டுவாங்க. ஆமா நான் உள்ள நுழையும் போது அதான் எழுத்துல போடுங்க எழுத்துல போடுங்க எழுத்துல போடுங்க எல்லாமே பூரா ஒன்னிதான் குத்திருப்பாங்களே. எழுத்துல போட்டு சைக்கோ சுட்டுட்டா பையா பங்கமல்ல கங்காட்டி. சரி நீ அழகா இருக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒரே ஒரு ஆள் இருக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஐடியா பையன். என்ன ஆள விடுறீ ஆட்டா? போட்டிக்கார ராஜா பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிடா என்ன செய்ய போறியா? கண்ணை விட்டு விட்டு காய்ச்சி வாங்க நீ படுக்கான் புள்ளத்தனடா ஐவனா ஐவ அப்படி ஒரு ஐவட பையா கட்டி போகணும் பண்ணிக்கிறான் ஒரே ஒரு முட்டு முட்டை ஒருத்தவங்க கண்ணை வந்து அவன் ஏற்கனவே ஒரு தங்கமான பிள்ளை கொடுத்தா அவர் தருதலாக்கி சொல்றான். இவன் உன்னை கட்டிக்கிட்டு போனானா அப்புறம் ஏற்கனவே பண்ணி கொடுத்த இவனும் பாலெல்லாம் கிடக்குறான். இந்த பக்கம் அரசியல் இருந்து இந்த பக்கம் கோத்தக்குடியில இருந்து இந்த பக்கம் வேப்பூர்ல இருந்து விருத்தாசலத்துல இருந்து ஐயோ ஏன் பாக்கத்தாண்டா பையா என் போட்டாவை புடிச்சு நம்ம கூட்டுறட்டுல கொஞ்சம் மாட்டி விட்டுட்டீங்கன்னா பைபாஸ்ல போற பசுக்காரன் போற என்ன பாத்துக்கிட்டே வந்து அவன் தேவை வேண்டாம் பையன். நான் என்ன சொல்றேன்னு கேளு. ஆட்டம் முடியல வரணும் இந்த கூட்டத்தை விட்டு நீ வெளியே போவே கூடாது. இங்க பாரு நீ பாட்டுக்கு போய் 12 மணிக்கு இருட்டு பக்கம் நிப்ப. நம்பாலும் பாதி நேரத்துக்கு எழுந்திரிச்சுக்கிட்டு ஒண்ணு கூடலான்னு வந்து பிடிப்பான். நீ அவன் பிடிக்கிறதுக்கும் நீ நிக்கிறதுக்கும் அப்படின்னா ஏற்கனவே நேரத்தே ஒரு ரெண்டு கூத்து போயிடுச்சு. அடுத்தது யாரு மூத்திரம் இருக்கு எனக்கு ஐயா. நேரம் மூச்சாத்தான பாக்குறேன் கட்சிக்காரன் கம்யூனிட்டி தூக்கி விடுறானா. நான் எத்தனை பேருக்கு தூக்கி விட்டுருக்கேன். தூக்குறா கம்யூனிட்டி அதெல்லாம் விடு. அது கொலகாரி மூண்டை பழுதாரி மூண்டை ஏண்டா யாரு 2 கஜ ஆயம் போட்டதுக்குள்ள ஒண்ணு கூப்பிட்டு இதான் கருவோடு வந்தா அது சாஞ்சி அது வண்டி நம்ம செட்ல குடிகார கம்யூனிட்டி ஒரு 4-5 பேர் இருக்கிறீங்க. அது யாரு யாரு? நம்ம தாண்டல மூர்த்தி ஒரு ஆளு நம்ம தாளம் அடிக்கிறான மணி ஒரு ஆளு நம்ம மத்தாளம் அடிக்கிறான அன்பழகம் ஒரு ஆளு இந்த மேலப்பட்டு மாய கண்ணன் விடிஞ்சது விடிங்காட்டி எங்க சாராயம் கிடைக்குதுன்னு பாக்க போறீங்க. முக்கியமான ஒரு ஆளு சொன்னியா? நம்ம தண்டல சின்ன தம்பி ஒரு ஆளு அவர் தான் நம்ம கம்பெனிக்கே முதல் வழிகாட்டி. பாத்தியாருக்கிற பேர்ல எங்க சாராயம் கிடைக்குதுன்னு பாக்குறீங்க. இத வந்து மூந்து பாருங்க நிஜமா உங்களுக்கு அந்த நமநாத்தமே எதியாடா கேக்குறீங்க? தம்பி இந்த ஐதகோடிக்கு நான் குதிரை சந்தல இருந்து ஒரு பிள்ளை ஆட்டாட வருதுன்னு தம்பி இந்த ஊர்ல இந்த பாக்கு வைக்க வந்தாங்க பத்தியா. இந்த வெங்கடேசங்கர் ஆளுகிட்ட ஒரு 5 பவுன் நகை கொடுத்து இதுக்கு போய் நல்ல நகையை செஞ்சு எடுத்துருவான்னு. ஆட தம்பி எல்லாரும் எடுத்துக்கிட்டே அப்புறம் கூட்டு ரோட்ல ஒயின் ஷாப்பை பார்த்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இதை தம்பி ஆயுதப்படிக்கு குதிரை சந்தல இருந்து ஒரு
புள்ள செவ்வாய்க்காரங்க ஆட வருதுன்னு நமக்கு சனீஸ்வரன் ஆடுறாரு பாரு. திம்மல மாரிமுத்து வாதியாரு மகன் குமர குருவாரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த பிள்ளைக்கு சொந்த செலவுல 5 மீட்டர் கருப்பு துணி எடுத்து தரேன், இந்த ஊர்ல நல்ல டைலர் கிட்ட கொடுத்து அழகா பாவாடை தச்சிட்டு வாங்க அப்படின்னு கொடுக்க, ஆனா தம்பி இந்த ஊர்ல ராஜேஸ்வரின்னு ஒரு பிள்ளை நல்ல டைலர் அதுகிட்ட கொஞ்சம் இதை கொடுத்துக்கிறாங்க. அது குறுக்க நறுக்க வச்சுட்டு பிரியில உள்ள வச்சு பாவாடை சூப்பரா இது அயவா இல்ல உள்ள இருக்கிறது போல வெளியே தெரியுது. கேக்குறீங்க? தம்பி ராத்திரி விடிய விடிய ஆட்டம் ஆடினாரு. ஆமா அலுப்பு. நம்ம கட்டிக்காரன் அண்ணான பெத்தனாய்க்கும் பாளையம் சேராம நமக்கு மொத்தான அடிக்கிறான அன்பழக, அட தம்பி தாள அடிக்கிறான மணி பிரகாஷ், மேலப்பட்டு மாயக்கண்ணன், இந்த தண்டால ரத்தனம் திருபாஞ்சன ஆடுறான அந்த ஆளு, அட சேராப்பட்டு மலையில இருந்து ஒன்னு இறக்கி வந்துக்கிறமே, அட பஞ்சுக்குழி குமாரு, அட தம்பி மூர்த்தி, நம்ம பால முருகன் பிடிஞ்ச ஆட்டம் ஆடி முடிஞ்சது முடியும் காட்டி எங்க எங்க இட்லி சொல்லிக்கிறீங்க. ஆமா அட தம்பி நம்ம பாக்கு வைக்க வந்தாலும் சுப்பிரமணிய வீட்டுலதான் இட்லி, நீங்க போய் சாப்பிட்டு போங்கன்னாங்க. கிடுகிடுன்னு பாக்கு வச்சா சுப்பிரமணிய வீட்டுக்கு போய் நின்னா கட்டிக்காரன் ஆளுகளை கூட்டிட்டு பசி கொடுங்க. அட தம்பி அங்க சுப்பிரமணி பொண்டாட்டி செஞ்சு அப்பதான் அரிச்சு அடிச்சுட்டு உக்காந்துருக்காங்க. ஏக்கா ஏக்கா இட்லி ஆச்சா, நான் பெத்தனாய்க்கும் பாளையம் போகணும் சீக்கிரம் கொடுத்தாங்க. ட்ரெயின் வேற ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஐயா நீங்க குளிச்சு கழிச்சிட்டு வருவீங்கன்னு நான் இப்பதான் அரிசியே அரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் 2லயே போட்டு ஆட்டுலன்னு செஞ்சு அக்கா சொல்ல. அட நீ கப்பாக்கா நீயும் கட்டவன் இட்லியும் கட்ட, எனக்கு ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சு, நான் போற வழியில ஆட்டக்காரங்க ஐயா வெறும் பிய்யா அள்ளி அப்படின்னு இந்த கட்டிக்காரன் சேராம ஆட்டக்கார ஆளுல நான் எப்பவும் முன்னால வரேன், கூட்டோடு போற வரையும் இருக்கிற பிய்ய போறான், நான் தான் அள்ளி திம்பேன், உங்களுக்கு தான் கிடைக்காதுன்னா வாட்ட வாட்டமா ஓடி கூட்டாங்க அள்ளி தின்னுட்டா பின்னால வந்த ஆட்டக்காரன் தான் ஏமாந்து விட்டாண்டா பையா. ஆமா உடனே செய்தி அக்கா என்ன பண்ணிச்சு, ஆம்பளை இந்த ஆட்டக்கார ஆளுவலா இட்லிக்கு அரிச்சு ஆட்டுல கோச்சிக்கிட்டு போறாங்க, நீ போய் இந்த 2 மரக்கா அரிச்சு ஆட்டி எடுத்துக்கிட்டு வான்னு ஜெயந்தி அக்கா அவங்க வீட்டுக்காரன் சுப்பிரமணிய கிட்ட கொடுத்தாங்க. ஆனா தம்பி நான் ஆட்ட ஆடிட்டு அப்பதான் நம்ம மாரியா கோயில மல்லாந்து படுத்து கிடந்தான், ஆசதியில படுத்து கிடந்தான். சுப்பிரமணியம் அங்கிருந்து 2 மரக்கா அரிச்சு எடுத்துக்கிட்டே வந்தான் ஆளு, இதான் கிரைண்டர்னு போட்டு இதுல ஆட்டி மனுஷன் சுத்தமா இருந்தானா பாரு, பாதி மாவை இல்லையே விட்டுட்டு போட்டாண்டாப்ல அவசரத்துல தான். எங்கடா இருக்குது ஆட்டு மாடுவானா ஒண்ணு ஆடுவா ஆட்டு ஆடாம எவன்ட்டு பிடிச்சு எங்கடா போற ஊர்ல டீ கடை வைக்க போறேன். மூணு லட்சம் 4 லட்சம் ரூபாய் தான் சொல்லிட்டான். 10 லட்ச ரூபா நிக்குது ஒரு ஷர்ட். 20 லட்சம் ரூபாய் இருக்கட்டும். 50 லட்சம் கடை 50 லட்சம் கூட ஆகட்டும். நாங்க யாரையும் விட்டு கூட வாங்கி கூட நாங்க வச்சுட்டு போவோம். ஆமா டீ கடை வைக்க போறோம். வாங்க வாங்க எல்லாம் வாங்கப்பா. டீ கடையில வேலை செய்யற ஆளுவ நான் உனக்கு பால் ஊத்துறேன். ஆமா நான் ஈத்துல கிடக்குற பெட்ல எனக்கு பால் ஊத்துறேன். கடைக்கு பால் ஊத்துறேன்னு நீ என்ன பண்ற? நான் தான் கிளாஸ் கழுவுறேன். போய்க்கு தெரிஞ்சுக்கா போயிட்டு தெரியுமா? நீ போயிட்டீங்களா? நீ என்ன பண்ற? நொறாட்டிக்கு மராட்டிப்ப உண்மையா அங்கிருந்து பெங்களூர்ல சுத்தி கிடக்குறாங்க. வர்றாடிக்கு மேல அடிச்சு லவ் பண்ற புள்ள இவரு வந்து ஏன் போகுது? நீ என்ன பண்ற? கனகல பார்த்து நல்ல வீட்ல வந்து அடி மாரியாத்தா ஒரு காட்சி உங்க கலல உட்கார்ந்து கோட்டரே குடிச்சு போடுவாங்க. ஏய் எப்படி இருக்கு பாருங்க. ஏய் இப்போ டீ என்ன விலை விக்குது? டீ 10 ரூபாய் விக்குது, 5 ரூபாய் வரல விக்குது. நம்ம டீ வெறும் 3 ரூபாய் தான். ஒரே நாள்ல ஊத்தி அடிச்சு மூட்டு போடுவா. கடையை மூடி போடுவேன். கூலிக்காரருக்கு கூலி கொடுக்க மாட்டேன். எப்பறா கொடுப்பேன்? ஏன் கேக்குற? பால் விக்கிற விலைக்கு பால் நம்ம காசு போட்டு வாங்க போறோம். ஏண்டா பால் இருக்குது, சக்கரை இருக்குது, டீ தூள் இருக்குது, எங்களுக்கு ஆளு கூலி தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி குடுக்குறது? இப்ப வர போற பூடு காப்பி தூள் கேக்குறா. குடி காப்பி தூள். பூடு காப்பி தூள். இதெல்லாம் போட டேய் பால் நாங்க பணம் போட்டு வாங்க போறோம். இந்த வர 30 லட்சம் ஐயா அது 5 லட்சம்.
போ. அக்கா உமா குட்டி இருக்கிறா பாரு, அவத்துல கடை பக்கத்துக்கு 16 லிட்டர் வரும். நீ பாட்டுக்கு டீ கடை போட்டா அரே கம்மியாச்சுடா. கைய போடுற பகமான கம்மியாச்சு. ஏய், என்னை யாருக்கு கிடைத்துக் கொண்டு கிண்டல் செய்து கொண்டிருக்கிறாய்? நான் தான் இந்த பூமிக்கு சொந்தக்காரனான அங்காரகன் என்று சொல்லும்படியான செவ்வாய்க்கரகம் 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 நான் தாண்டா. ஓ அத்தா அண்ணே கரெக்ட் மாமா. நம்மளுக்கு புட்டி பண்ணி குடிச்சு கிடைக்கிற பாரு, அந்த ஏரி புறம்போக்கு போய் சொந்த புறம்போக்கு பட்டா வரணும்னா ஆயா காலில் வந்து கும்பிடுறா. ஆயா ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க ஆயா. மன்னிச்சிரு மன்னிச்சிரு. இந்த நேரத்துல செவ்வாய்க்கரகன் பார்க்காத எனக்கு பீகம் வர்றான். இந்த நேரத்துல இவன் பொண்டாட்டி மெட்ராஸ்ல எவன் பீகம் வர்றானே தெரியல. எவன் வேணாலும் போட்டோம். ஆளுக்கு ஒரு சம்பளம் அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய்க்கரகன் நான் தான். இந்த பூமிக்கு சொந்தக்காரனான அங்காரகன். ஒருவருக்கு செவ்வாய் இருந்து ஒரு பெண்ணிற்கு செவ்வாய் இல்லாமல் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். அந்த செவ்வாய் இல்லாத அதுபோல் பெண்ணிற்கு செவ்வாய் இருந்து ஆணிற்கு செவ்வாய் இல்லாமல் இருவருக்கும் திருமணத்தை செய்து வைத்தார். அந்த செவ்வாய் இல்லாத ஆடவரை இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். கண்டிப்பா. அது எப்படிமா தெரிஞ்சுக்கிறது? அருமையான ஜோசிகாரு நம்ம திம்மள மாரிமுத்து வாதியாரு மவன் குமரகுரு. திம்மள ரோட்லயே அவர் பட்டாயில தினந்தோறும் ஜோசியம் சொல்றாரு. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து சென்று அந்த இடத்திலே கொடுத்து போகும் பொழுது பிறந்த ஜாதகத்தை எடுத்து செல்ல வேண்டும். ருதுவான ஜாதகத்தை எடுத்து செல்லக்கூடாது. ஏனென்றால் அந்த பொண்ணு 1/2 மணி நேரம் முன்னால வயசுக்கு வந்திருக்கும், இந்த 1/2 மணி நேரம் பின்னால வயசுக்கு வந்திருக்கும். அதனால பிறந்த ஜாதகனை எடுத்து சென்று ஐயா இதை கணித்து சொல்லுங்கள் என்று காட்டினார். கண்டிப்பாக உங்களுக்கு மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த 12 வீட்டிலே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த 9 பேர்களும் 9 நவநாயகர்களாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த 12 வீட்டுக்கு 2 4 7 8 12 இந்த 5 வீட்டிலே இந்த செவ்வாய் ஆகிய நான் குடிகொண்டு இருந்தேன். ஆனால் முழு செவ்வாய் 2 என்றால் குடும்பம், 4 என்றால் சுகம், 7 என்றால் கணவன் மனைவி, 8 என்றால் ஆயுள் மாங்கல்யம், 12 என்றால் அயன சயனம் படுக்கை அறை. ஒருவருக்கு செவ்வாய் இருந்து இன்னொருவருக்கு செவ்வாய் இல்லாமல் இருவருக்கு திருமணத்தை செய்து வைத்தால் அந்த செவ்வாய் இல்லாதவர்களை சீக்கிரமாக இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். செவ்வாய் என்பது உடலில் ஓடக்கூடிய ரத்தம். ஒருவருக்கு செவ்வாய் இருப்பவர்களுக்கு உஷ்ணமாகவே இருக்கும். அப்ப உஷ்ணம் இல்லாதவர்களை திருமணம் செய்தால் நாளுக்கு நாள் நோய் பிணியை கொடுத்து சீக்கிரமாக அவளை கொண்டு விடுவேன். அதனால் 5 ரவியின் திங்கள் அங்காரகனுக்கு ஆகில் சொந்தமாய் அம்மா என்று சொல்லவும் பெருமில்லை. மிஞ்சியே இருந்துட்டாலும் மீளாத அவன் குடும்பம் வங்கி போல் பறக்க செய்யும். அந்த பாலகன் இந்த செவ்வாய் ஒன்றாக கூடியிருந்து விட்டோம். ஆனால் அவனுக்கு அம்மான் என்பதே கிடையாது. அப்படியே அவன் சிம்மலக்கிரத்திலே பிறந்திருந்தான். அந்த தோஷம் அவனையும் ஒன்றும் செய்யாது. அப்படி பிறந்திருந்தான். அவனுக்கு சாகும் வரை சண்டை சச்சரவாக இது செவ்வாய் கதிர் கூடி இங்கே இருந்தாலும் இளம் வயதிலே அவர்களை தாலி எடுத்த கம்நாட்டி சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாதுரா. சரிம்மா.
தாலி எடுத்துக்கு போது அமங்கலின்னு சொல்றது. ஆஹா. ஆமா. ஏய் ஆ. அது ஏன் அப்படி என்ன சொல்லக்கூடாது? காரணம்? யாருமே எல்லா தாலி அறுத்தவங்களும் முன்னால வந்தா எதுவுமே நடக்காது. நடக்காது. புரியுதா? ஆமா. நல்லதே நடக்கும். சில பேர் அமங்கலியானவங்க தான். ஆமா. சில பேர் ஒருத்தர் 100ல ஒருத்தர் மட்டும்தான் எதிரில வந்தா வாவ். இந்த அமங்கலியா இருக்கிறவங்க முன்னால வந்தா அவங்களுக்கு ஆகாத சயனமாகும். எல்லாத்தையும் சரியா எடை போடக்கூடாது. சரிம்மா. அது கூட ஏன் அந்த 100ல ஒருத்தர் வந்தா கூட சயனம் ஆகுதுன்னா ஆமா. அவங்க தாலியா இருக்கிறதுக்கு 4 to 6 நல்ல ரெண்டு நேரம் பார்த்து குறிச்சு வச்சிருப்பாங்க. ஆமா. அந்த நேரத்துல தான் அந்த பையரி கம்யூனிட்டி குடிச்சுட்டு போய் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பான். படுத்துக்குவான். அவனை அழகா கூட்டிக்கிட்டு வந்து இருங்கடா பேசிக்கலாம். அவனை நல்லா கூப்பிட்டு வரத்தை காட்டி அந்த 4:30 டைம் முடிஞ்சு 5:30 6:30 ஆயிடும். அந்த விச வேளையில் யார் ஒருவர் தாலி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த அவசரம். நல்ல நேரத்துல தாலி வாங்கினா அவனை பார்த்து போயிடுறான். ஆமா, அவசரமா போனா அது அவசரமா தான் நினைக்கிறான். அது போல அதாவது இந்த 9 நவகிரகங்களிலே 3ஆவதாக வரக்கூடிய கிரகம் இந்த அங்காரகன். நான் தெற்கு முகமாக திரும்பி கொண்டிருக்கிறேன். எனக்கு படைக்கக்கூடிய தானியம் துவரை சாதமாக கலந்தால் துவரம் பருப்பு பொடி கலந்த சாதத்தை படைக்க வேண்டும். மேசம் விருச்சக ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறேன். மகர ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறேன். நான் கடக ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறேன். ஒருவருக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறேன். ஆனா அவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் கொடுத்து விடுவார். போலீஸ் அல்லது ராணுவம் அல்லது காவலர் இந்த 3 உத்தியோகத்தை கொடுத்து விடுவேன். அதுவே நீச்சம் பெற்றிருக்கிறேன். அவர்களுக்கு மஞ்சக்காமாலை நோயையும் ரத்த சோகை பிணியையும் கொடுத்து விடுவேன். இது தீர வேண்டுமானால் வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று ஏ ஈஸ்வரா என்னை பிடித்த பிணி போக வேண்டும் அப்படி என்று வேண்டினால் அப்பொழுதே பாதிகளை நாங்கள் 9 நவநாயகர்கள். இந்த 9 பேர்களுக்கும் 9 அதிதேவதைகள் உண்டு. எப்படி தெரியுமா? சூரியனுக்கோ சிவன், சந்திரனுக்கு பார்வதி, இந்த செவ்வாய்க்கு முருகப்பெருமான், புதனுக்கோ விஷ்ணு, குருவிற்கு பிரம்மா, சுக்கிரனுக்கு லட்சுமி அல்லது வள்ளி, இந்த சனீஸ்வர தேவனுக்கு சாஸ்தா அல்லது ஏமன், ராகுவிற்கு துர்க்கை, கேதுவிற்கு பிள்ளையார். இந்த 9 பேர்களுக்கும் 9 நவநாயகர்களாக இருக்கிறோம். அப்படி 9 பேர்களிலே மண்டலேஸ்வரனை மையமாக கொண்டு நாங்கள் எல்லோரும் சுத்தி வரக்கூடிய முட்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பூமிக்கு சொந்தக்காரனாகிய அங்காரகன் நான் தான். எனக்கு அணியக்கூடிய ஆடை செந்நிறை ஆடை, படைக்கக்கூடிய தானியம் துவரம் பருப்பு பொடி கலந்த சாதம். புரியுதா? இப்படிப்பட்ட அங்காரகன். அதனால இன்றைய தினத்திலே மண்டலேஸ்வரன் என்னை பெண் வடிவமாக அழைத்திருக்கிறார். அதுக்கு முன்ன ஒரு முட்டை சொன்ன அதனால கேட்டுக்குவேன். கடைசியா ஒண்ணு சொன்னியே, நீ முத்தம் கொடுக்கறதும் ஒண்ணுதான், நான் சுடுகாட்டுல போய் படிக்கிறதும் ஒண்ணுதான். கோயில 101 வச்சு சொருவுறேன். எங்க அம்மா கூட 12 வருஷம் அது சொருவி அம்மா ஓத்தா போடி என்ன சொல்றேன் நிறைய பாக்குறியா? அப்படியே ஒரே நிமிஷம் நினைப்பாங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துங்க. பட்டுன்னு வெடிக்க போகுதுல பையா. ஏற்கனவே வாங்கினது கூட தொலைஞ்சிட்டே இருக்கேன். ஒரு கிரகம் இல்லாம தான் தொலைந்தேன். இந்த முன்னாடி வச்சோமா தொலைஞ்ச கிரகம் கூட தீட்டு விடும். வாட்ஸ்அப்ல எடுக்கிறோம். எடு வாட்ஸ்அப்ல எடுத்து நெட்ல போட்டு நோட் பண்ணி அடி. சரி போயிட்டு வரடா. போயிட்டு டாடா. இந்த அம்மா இருக்கு மழை இருக்கும். உங்க 2 பேரும் வேப்பூர் கூட்டுவாட்டில போய் நிறுத்திவிட்டா பாலத்திலேயே வண்டி போகாது. பாலத்து மேலே
ஈசன் அல்லாமல் படுப்பான் இந்த சனீசன். சரி சார். சனீஸ்வர தேவரை ஆமா. யாராவது சாதாரணமா நினைக்க கூடாது. கண்டிப்பா. நாங்க கிரகம்னா நல்லதை செய்கிறவர்களே தவிர துன்பங்களை செய்யக்கூடியவர் தான். ஆமா. ஆனால் துன்பத்தை செய்தாலும் போதும் பொழுது அள்ளி கொடுத்து விட்டு சென்று விடுவார் இந்த சனீஸ்வரர். கண்டிப்பா. நீ கோயிலுக்கு போயிருக்கிறியா? போயிருக்கிறோமா? சாமி எப்படி கும்பிடுவ? நேரா போயிட்டா வருவேன். ஆமா. முதல்ல விநாயக பெருமான் இருப்பார். ஆமா. அன்னவரை வணங்கி விட்டு உள்ளே சென்று வணங்க வேண்டும். தெய்வத்தை வணங்கி விட்டு வந்தா சனி மூலையில நாங்க 9 பேர்களும் இருப்போம். நவகிரகங்கள். அட தம்பி, நவகிரகத்தை கும்பிட்டா நம்மள புடிச்சுக்குவாருன்னு நினைக்கிறது தப்பு. ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர்த்து ஜாதகத்துல ஒருத்தர் ஜாதகத்திலேயாவது அந்த சனிதேவன் குடி இல்லாமல் இருக்கவே மாட்டார். கண்டிப்பா. அதனால அவர் தான் வேண்டுதுங்கிற அவசியம் இல்ல. உங்க குடும்பத்தை சார்ந்தவர் ஏ சனிதேவா, என்னை பிடித்த பிணியா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தை பிடித்த பிணியா இருந்தாலும் சரி, எங்களை விட்டு விலகப்பா அப்படின்னு வேண்டி வலம் வந்து கீழே விழுந்து கும்பிட்டு விட்டு வந்தா அப்பொழுதே பாதி விடைகளை இந்த நவகிரகத்தை கும்பிடுறத எப்படா சுத்தி வருவேன்? நாங்க படிப்படி சுத்த வேண்டியதுதான். அப்படி எத்தனை சுத்துவேன்? நான் 3 சுத்து சுத்துவேன். அவர்தான் எத்தனை சுத்துறா சுத்தணும்? 9 சுத்துல 7 சுத்து வலதுபுறமாக சுத்த வேண்டும். சரி. 2 சுத்து இடதுபுறமாக சுத்த வேண்டும். ஏன் அந்த ராகு கேது என்பவர் எதிர் வரக்கூடியவர்கள். இது தெரியாத நிறைய பேர் 9 சுத்து ஒரே பக்கமா சுத்திட்டு வந்துருவாங்க. 2 சுத்து இடதுபுறமாக சுத்த வேண்டும். அது அந்த ராகு கேதுவிற்கு. அதனால ஒருவருடைய மனநிலையிலே சனிதேவன் இருந்தால் உயிரை கொடுக்கக்கூடியவரே தவிர எடுப்பவர் அல்ல. அதை செய்வார். உயிரை வைத்து வயல் அதை செய்வார். ஆம்பளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இவர் சனி திசை நடக்கும் போது இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம செத்துடலாம் போல இருக்குதுரா, மானகட்டு ஈனகட்டு இப்படி செத்து போயிடலாம் அப்படி என்று நினைத்து மருந்து எடுத்துக்கிட்டே போவான். ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஒரு வைக்க ஒரு சந்திலியோ இல்ல ஒரு போர் சந்திலியோ போய் உக்காந்து அந்த மருந்தை குடிக்கலான்னு ஓபன் பண்ணி துறப்பான் பாட்டில. அதை துறக்கிற வரையும் காத்து கொண்டிருப்பார் சனிதேவன். அவன் வாயில அண்ணாத்த போவான். அந்த நேரத்திலே அவன் மனதை மாற்றி அழைத்து வந்து கொண்டாடி பிள்ளை மீனா குடுமே ஆனாலே நின்று குடுமே அப்படின்னு குடிக்க போனவன் போட்டிக்கல வந்துருவான். மனதை மாற்றக்கூடியவர் யார் என்றால் இந்த சனிதேவன் தான். ஒருவருடைய ஜாதகனிலே சனி திசை இருந்தால் உயிர் மட்டும் போகவே போகாது. அப்படிப்பட்ட சனிதேவன் இந்த சனிதேவன். அதனால உங்கள் திருவாரிக்கு தசரதன் தன் மக்களையே வனவாசம் ஆக்கி வைத்தாய். பஞ்சவர்கள் சூதினால் பதியிழந்து பஞ்சப்படும் பாடுகைவரை படித்து வைத்தாய். எஞ்சலின் ஹரிச்சந்திரன் கண்டை வித்து இடிகளத்தோன் தன்னிடத்தில் அடிவழைத்தாய். தஞ்சமென உடைபடித்தே நிலைப்படாதே அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் நான் 7,000 தவறு கேட்டிருந்தால் என்னை காத்து மன்னித்து அருள்வாய்க்க வேண்டும். என்னுடைய பாதத்தை பணிந்தபடினால் உனக்கு எந்த குறையும் இல்லாம எப்பொழுதும் சுபிட்சமான வாழ்வை அமைந்து அனுப்பி சுபிட்சமாக வாழ்வாய். எனக்கு மட்டும் ஆசை கொடுக்கவில்லை. இங்க வந்திருக்கிற 10-20 ஊருக்காரங்க அத்தனை பேத்துக்கும் ஆசை கொடுக்கிறார். அவர் காலையில 6 மணிக்கெல்லாம் கரவத்தை எடுத்து தலையில வைப்பார். உங்களால் முடிந்த காணிக்கை அவர் கையில கரத்திலே வைத்து அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு சென்றால் உங்களை பிடித்த பிணிகள் அத்தனையும் போகும். கண்டிப்பா. இந்த ஈஸ்வரன் சனீஸ்வரதி அவன் எனக்கு மட்டும் ஆசை கொடுக்கல. இது திருவளர்புரி அயோத்தியாபுரி. இந்த 50 7 மணி வரலாம். ஆமா, இந்த திருவளர்புரி அயோத்தியாபுரியிலே அவர் அடியெடுத்து
வைத்திருக்கிறார் என்றால் போகும் பொழுது உங்களுக்கு நன்மை அள்ளி தருவதற்காகத்தான். ஆமா. அதனால எனக்காக ஆசை கொடுக்கவில்லை, உங்களுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதனால ஒருவருக்கு சனி திசை இருந்தால் அவன் கருப்பந்தாட்டம் பிடிச்சுக்கிட்டு எரியும், அல்லது வீட்டுல திருடு போவோம், அல்லது எத்தனையோ சோதனைகள் வரும். இந்த வருஷம் கருப்பந்தாட்டம் பிடிச்சுக்கிட்டு எரிஞ்சதுன்னா இந்த 1 ஏக்கர்லயே 2 ஏக்கர் கருப்பந்தோட்டத்துக்கு காசு அவர் கொடுத்து விட்டு சென்று விடுவார். அவரை விட்டு விலகும் போது அவர் கொடுத்து விட்டு சென்று விடுவார். அப்படிப்பட்ட சனிதேவன் தான் இந்த சனீஸ்வரன். அதனால என்னை அழைத்தார். ஒரு பெண்மதியாக வரவழைத்தீர்களே, என்ன காரணம்? நான் தொடர்ந்திருப்பது அங்கோத்தி மன்னரை. நான் பிறந்த நாள் எனக்கென்று ஒதுக்கப்பட்ட வாரம் என்னால் விரதம் பகவானுக்கு அர்ப்பணித்தான். அதனால் அங்கவனை தோன்றி நாடு நகரங்களை இருந்தால் மனைவியான காலகட்டத்திலே தானும் தன் மனைவி பிள்ளைகளோடு வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது மனைவியை இருந்தால் இப்போது தானும் தன் மகனுமாக வந்து கொண்டிருக்கின்றார். இப்போதாவது என்னை நினைப்பார் என்று பார்த்தேன். இப்பொழுதும் என்னை நினைக்கவில்லை. அதனால் இப்பொழுது என்னுடைய சோதனை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து தானும் தன் மகனுமாக வந்து கொண்டிருந்தானே கானகத்தில் அவன் மகனுக்கு தண்ணீர் தாகத்தை கொடுத்தார். அடவியான கானகத்திலே மகனை அமர வைத்துவிட்டு தண்ணீரை தேடுகிறான் மன்னன். இதுதான் சரியான நேரம். அவனிடம் நாம் நெருங்கி செல்ல வேண்டும். அப்படி என்பதால் நீங்கள் எல்லாம் ஒரு புலியாக மற்றவர்கள வேடுவதற்கு எல்லாம் அந்த அங்காரகன் தங்கையாகவும் இருப்பார். இது 3 நேரம். நீங்கள் எல்லாம் சென்று கானகத்திலே ஒரு குடிசலை உற்பவம் செய்து அந்த குடிசையிலே உங்கள் தங்கையை அமர வைத்து அந்த புலியை அந்த பாலகன் சொல்வது போல ஒரு பாவனை செய்து அந்த பாலகன் அந்த புலியை கொண்டு அந்த பாலகனை விட்டு உங்கள் குடிசைக்கு அழைத்துவார்கள். சரி, நான் மீன் கொத்தி பறவையாக உருவத்தை எடுத்து அந்த புறம் இருக்கக்கூடிய குன்று மீது அமர்ந்தால் மீன் குத்தி பறவையாக உருவத்தை அங்காரகா நாம எல்லாம் உருவத்தை மாத்திட்டோம். நீங்க எல்லாம் மாத்திட்டீங்க, நானும் மாத்தி. அதாவது தண்ணீரை தேடுகிறான் மன்னன். பஞ்சபட்சி பாசைகளை உணர்ந்திருப்பான் மன்னனாக இருப்பவன். அதனால் நான் மீன் கொத்தி பறவையாக உருவத்தை எடுத்து அந்த புறம் இருக்கக்கூடிய குன்று மீது அமர்ந்தால் இவன் தண்ணீர் மீன் கொத்தி பறவைக்கு விடத்தில் தடாகம் நினைத்து இவன் அங்கு வருவான். அதுதான் தருணம். நீங்க அந்த நேரத்துல ஒரு புலியாகவும் மற்றவர்கள வேடுகளாகவும் நாடகத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த பையனை புலி கொள்வதற்கு பாவனை செய்து அந்த புலி பாலகனை மீட்டு புலியை கொன்று விட்டு பாலகனை அழைத்து உங்கள் குடிசல் கொள்வார். அவன் தண்ணீரை எடுத்து வந்து பார்ப்பான். பாலகன் இல்லை, புலி இறந்து கிடக்கிறது என்று சொல்லி இதை யாரோ காவல் செய்திருக்கார். அப்படி நிறுத்து உங்கள் பாத அடிசூழலை கண்டு உங்கள் குடிசலுக்கு வருவான். யாரப்பாடி எதற்கு எங்கள் குடிசலுக்கு வந்தாய் அப்படி என்று கேள்வி அவனுடைய விருத்தாந்தங்களை சொல்வான். அப்படியா, இந்த பையனுக்கு தாய் இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். தாய் இருந்தது ஒரு காலத்துல, இல்ல ஜீவசத்தால பேசிக்கிறோம். நீ ராஜான்னு சொல்றீங்க, ஆடவர்கள் பிள்ளையும் பெண்களுக்கு கிரையும் உருவாதுன்னு அப்படின்னு கேட்கிறோம். ஆமா அப்படிமா அப்படின்னா அதுக்கு ஒரு வயசு ஒரு கேளு. ஏன் தெரியுமா, உலை களவு கல் காம மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 5 வித பஞ்சமா பாடல்களை நீக்கி அவன் விரதம் இருக்கிறான். அதை எப்படியாவது நம்ம கெடுக்கணும். விரதம் வரணும், இல்லைன்னா கெடுக்கணும். இது 2 வேலை தான் நம்ம வேலை. அதனால அப்ப அவன் சொல்லுவான், இதுக்கு நாங்க சொல்ற யோசனை கேளுங்க. எங்களுக்கு எல்லாம் தங்கச்சி ஒண்ணு இருக்கான், அது பருவ பொண்ணுதான். இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பையனுக்கு தாயா இருப்பான், அந்த ஆசைக்கு எப்படி மயங்குவான். மயங்கிட்டானா விட்டுருவோம். இல்லையா ஏதாவது வேலை கொடுத்தா அவனை அடிச்சு முட்டிக்கிட்டு வந்த வயிற்று அடிச்சு தோற்று அப்புறம் பேசி தலையாட்டு நீங்க பாட்டுக்கு என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க, அதுக்கு பிறகு நான் வரேன். நீங்க கூப்பிட்டு அந்த மண்ணனை அடிச்சு என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. போயிட்டு வரட்டுமா? அதனால் அந்த ஓடு முடிந்தது.
அண்ணா புலி ஆனா அண்ணன் மகளா இந்த வேலை வந்து காட்டு அண்ணன் மகளா அண்ணன் மகளா என்னை காப்பாற்றுகிறேன் ஓடி வந்த வனத்திலே இருக்கிறாயே ராஜாவுடைய போலும் தோணுகிறது ராஜாவுக்கு பிள்ளை மேலும் தோணுகிறது இந்த கானகத்திலேயே உனக்கு என்ன வேலை அண்ணன் மகளா திருவள்ளுவர் 57 ஆண்டு வரக்கூடிய சிறுபாஜன மகாராஜனுக்கும் கற்பிற்குடியாகிய சத்யஜான எம்மனுக்கும் மகனாக உதித்த எனது பேரோ சாந்தசீலன் எங்களுடைய விதிவாசத்தின் காரணமாக நாட்டை இழந்து நாட்டில் உள்ள குடிமக்கள் இழந்து வருகின்ற வனாந்தரத்திலே எவ்வளவு அவதிப்பட்டோம். அதன் பிறகு தாயை பிரிந்து தந்தையோடு வந்து கொண்டிருந்தேன். தந்தையோடு வரும்போது தண்ணீர் அதிகமாகிவிட்டது. என்ன நடக்க முடியவில்லை. என் தந்தையானவர் இந்த ஆலமரத்தடியில் அமர்த்தி விட்டு ஜலமலுக்கு சென்றார். ஜலமலுக்கு சென்ற நேரத்தில் இந்த புலியானது என்னை கொல்லும்படியாக துரத்தி கொண்டு வந்தது. இந்த புலியை கொண்டுவிட்டு என்னை காப்பாற்றுகிறேன். ஓடி வந்தான் அண்ணன் மகளா. சரி ஆகட்டும். உன் தந்தை வர வரலையும் நீ என் குடிச்சிலே வந்து இரு. உன் தந்தை வந்த பிறகு ஒப்படைத்து விடுவோம். ஆனா அண்ணன் மகளா, என் தந்தை வந்தவுடன் என் மகள் எங்கே தேடுவார். வந்தவுடன் சொல்லிவிட்டு வருகிறேனே. மீண்டும் புலிங்க வரும். மீண்டும் ஒன்னு அடித்து கொண்டுவிடும். நாங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. இவ குடிச்சு பார்ப்போம். ஒரு குன்று மேல் ஒரு மீன் குத்தி அமர்ந்திருக்கிறது. அந்த இடத்தில் தளம் இருக்கிறது என்று அங்கு தூரத்திலே அந்த மீன் கொத்தை குறியிருக்கக்கூடிய குன்றுவோர வந்து பார்த்தபோது இடத்தை காட்சியாளர் புரிந்தாய். கோவிந்தா நான் ஜலமாதே
கொண்டு வருவாதோ